வணக்கம். தினமும் நாம ஒரு பெரிய தகவல் வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அதுவும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பண்டைய தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கு. வாங்க அந்த சூப்பரான சுருங்கும் கலைய பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த உவமைய பாருங்களேன். தகவல சுருக்குறதுன்னா ஏதோ கஷ்டமான வேலைன்னு நினைக்காதீங்க. அது அறிவுங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள டைவ் அடிச்சு அதுல இருக்கிற சாரம், அதாவது மெய்ப்பொருள்ங்கிற ஒரு விலை மதிக்க முடியாத முத்த தேடி எடுக்கிற மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். தினமும் நம்மள சுத்தி ஆர்டிகிள்ஸ், ரிப்போர்ட்ஸ், நியூஸ்னு ஒரு தகவல் வெள்ளமே அடிக்குது. இதுல எது முக்கியம், எது தேவையில்லாததுன்னு பிரிக்கிறது எவ்ளோ பெரிய சவால் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இந்த கலையோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறமா பாயரம், தொகுப்புரை, இளம்பிள்ளை விளக்கம்னு 3 சூப்பரான பழங்கால டெக்னிக்ஸ். கடைசியா இந்த பழங்கால அறிவை நாம இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற இந்த மாடர்ன் பிரச்சனைக்கான தீர்வு நம்ம முன்னோர்கள் கிட்ட பல 100 வருஷமாவே இருந்திருக்கு. அப்போ சுருக்கம்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு பெரிய டாக்குமெண்ட்லேருந்து அதோட முக்கியமான சாரத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறது தான். நம்ம தமிழ் இலக்கியத்துல நன்னூல் இத ரொம்ப அழகா சொல்லுது. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்கில் எவ்வளவு பழமையானதுன்னு. இப்ப நம்ம பார்க்க போற டெக்னிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. இன்னைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல யூஸ் பண்ற ஒரு முக்கியமான டூலுக்கும் நம்ம பண்டை இலக்கியத்துக்கும் ஒரு செம்ம கனெக்ஷன் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னா, ஒரு பெரிய ரிப்போர்ட்டை முழுசா படிக்க நேரம் இல்லாதவங்களுக்காக அதோட முழு சாரத்தையும் 1-2 பேராகிராஃப்ல கொடுக்கறது. இதுக்கும் நம்ம இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிலப்பதிகாரம் மாதிரி பெரிய காவியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாயிரம்னு இருக்கும். அது என்ன பண்ணும்னா, இந்த காவியத்தோட நோக்கம் என்ன, கதை என்ன, யார் யார் முக்கியமான கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையும் ஆரம்பத்திலே ஒரு சின்ன சுருக்கமா கொடுத்துரும். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம யூஸ் பண்ற எக்ஸிகியூட்டிவ் சம்மரி நம்மளோட பாயிரத்தோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் மாதிரி தானே இருக்கு. செம்மையா இருக்குல்ல? சரி, வாங்க 2வது டெக்னிக் என்னன்னு பார்க்கலாம். இது லிஸ்ட் போட்டு விஷயங்களை தெளிவாவும் வேகமாவும் புரிஞ்சுக்கிறது பத்தி தான். புல்லட் பாயிண்ட்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, பிரசன்டேஷன் பண்றதுக்கும் சரி, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த மெத்தட் கூட ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம தமிழ் இலக்கியத்துல தொகுப்புரைன்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. தொல்காப்பியம் மாதிரியான நூல்கள்லையும் நச்சினார்க்கினியர் மாதிரி பெரிய உரையாசிரியர்களும் தகவல்களை அழகா வகைப்படுத்தி தொகுத்து பாயிண்டா பிரிச்சு விளக்குற முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் வேணுமா? சங்க இலக்கியத்தோட ஐந்திணை கோட்பாடு தான் அது. ஒரு முழு பண்பாட்டோட விஷயங்களை, அதாவது நிலம், தெய்வம், மக்களோட உணர்வுன்னு எல்லாத்தையும் எவ்வளோ அழகா ஒரு டேபிள்ல தொகுத்திருக்காங்க பாருங்க. இது வெறும் ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற கனெக்ஷனையும் இது காட்டுது. சொல்லப்போனா இதுதான் நம்ம முன்னோர்களோட பெஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸ். அடுத்து 3வது டெக்னிக். இது ரொம்பவே கிரியேட்டிவான ஒண்ணு. அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிற ஒரு கலை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு பெரிய காவியத்தை ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பீங்க? அதோட கதை மாறாம, ஆனா அதே நேரம் ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லுவீங்க? இன்டர்நெட்ல இப்போ ELI5ன்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அதாவது எக்ஸ்பிளைன் லைக் ஐ எம் 5. என்கிட்ட ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லுன்னு அர்த்தம். ஆனா இந்த ஐடியாவும் நம்மகிட்ட இருந்து போனது தாங்க. கஷ்டமான நூல்களுக்கு சிம்பிளா உரை எழுதுற நம்மளோட இளம்பிள்ளை விளக்கம்ங்கிற வழக்கம் தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன். சரி, வாங்க நாமளும் அந்த சவாலை ஏத்துக்கலாம். சிலப்பதிகாரத்தோட கதைய இதே மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லி பார்க்கலாம். நல்லா கேளுங்க. கண்ணகியும் கோவலனும் சந்தோஷமா இருந்தாங்க. கோவலன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனா கண்ணகி அவனை மன்னிச்சிட்டா. அவங்க மதுரைக்கு போனாங்க. அங்க பாண்டிய மன்னன் ஒரு தப்பு பண்ணிட்டான். கண்ணகி கோவப்பட்டு நீதி கேட்டா. கடைசியில உண்மையும் நீதியும் ஜெயிச்சுது. அவ்வளவுதான். பாத்தீங்களா? ஒரு பெரிய காவியத்தோட முழு சாரமும் இந்த 6 சிம்பிளான வரிகள்ல அடங்கிடுச்சு. இதுதான் இளம்பிள்ளை விளக்கம்ங்கிற டெக்னிக்கோட பவர். சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதோட முக்கியத்துவம் என்னன்னு மறுபடியும் ஒருத்தர பார்த்துடலாம். ஆக, இப்போ இந்த தகவல் பெருங்கடல்ல நீந்தி ஜெயிக்க உங்க கையில 3 பவர்ஃபுல்லான கருவிகள் இருக்கு. உங்க ஐடியாவை முன்னாடி வைக்கிறதுக்கு பாயரம், தகவல்களை அழகா வரிசைப்படுத்த தொகுப்புரை, ரொம்ப கஷ்டமான விஷயங்களை சிம்பிளா விளக்க இளம்பிள்ளை விளக்கம். கடைசியா இந்த கலையோட ஆன்மாவை பத்தி வள்ளுவரே என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. இந்த ஆழமான சிந்தனையோட நாம முடிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அதை விட பெட்டரான, அதை விட பவர்ஃபுல்லான வேறொரு வார்த்தையை இல்லைன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணணும்.
உண்மையான அறிவுங்கிறது தேவையில்லான வார்த்தைகளை எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப வலிமையான வார்த்தைகளை வச்சு ஒரு விஷயத்த சொல்றது தான். அதுதான் சுருக்கத்தோட உண்மையான ஆன்மா. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த பழங்கால சூப்பர் டூல்ஸை வச்சு உங்க டெய்லி லைஃப்ல நீங்க சந்திக்கிற எந்த தகவல் பிரச்சனையை தீர்க்க போறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.